அதிமுக பொதுச் செயலாளர் இல்லத்தில் அமித்ஷாவுக்கு தேநீர் விருந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. அது பற்றிய தகவல்களும் வந்திருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு புகழேந்தி, போயஸ் தோட்டத்துக்கு பாஜக தலைவர்களாக வருவாங்க, அதுதான் முறை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்களா காட்சிகளை, எங்கே போயிருக்காங்க அப்படின்னு? அமித்ஷா கூட்டணி உறுதி பண்ணிட்டு நேராக இபிஎஸ் வீட்டுக்கு போயிருக்காரு. குட் ஈவினிங் டு தந்தி டிவி. கார்கே, அடுத்த பிளைட்ல பிரதம மந்திரி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பழனிசாமி வீட்டுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே டெல்லிக்கு போன அன்னைக்கு சொன்னேன், இதே தந்தி டிவில தான் பெருசா போட்டீங்க, கூட்டணி உறுதியாகி விட்டதுன்னு. நீங்க என்கிட்ட டெபேட்லாம் சொல்றீங்க. இல்ல சார், அது எப்படி, அவர் தான் 6 மாசம் ஆகுன்றாரு, எலெக்ஷன் டைம்ல பேசலான்றாரு, அது எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்கன்னு. அதுக்கு ஒரு சாயம் பூசப்பட்டது 6 மாசம்னு. இத்தனை காலம் பல இடங்களில் கூட்டணி இல்லை இல்லை என்று பொய்யா பேசுறதா இதெல்லாம்? சொல்லுங்க பாப்போம். ஒரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இந்த தோல்விக்கு காரணம் பிஜேபி தான் ஓபனா சொல்லியிருக்காருல்ல. அப்ப எத்தனை தடவை பழனிசாமி இந்த கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு? இப்ப என்ன தர்ம சங்கடம் உங்களுக்கு? சொல்லுங்க சார், என்ன நியாயம் இது? சரி, எதனால இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறீங்க? எதனால அமைக்கப்பட்டதுன்னா உங்களுக்கு புரியுங்க. போய் மாட்டிக்கிட்டாங்க, அமைக்கப்பட்டிருக்கு. போய் மாட்டிருக்காங்க. என்ன மாட்டிருக்காங்கன்னு அவங்கள்ட்ட தான் கேட்கணும். சார், இல்லைன்னு சொன்ன கூட்டணி எப்படி உருவானது? மெகா கூட்டணி இருக்கு, அப்போ ஒரு கால்குலேஷன் தேவைப்படுது இல்ல. தனித்தனியா நின்னா 5 முனைகளா பிரிஞ்சு நின்னா அது ஆப்வியஸ்லி ஆளுங்கட்சிக்கு சாதகம் ஆயிரும். அப்போ ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய கணக்கு அமித்ஷா போடுறாரு. இல்ல, பழனிசாமியை விட கார்கே நல்லா பேசிட்டு இருக்காரு. என்னன்னா சார், ஏற்கனவே பல தடவை கூட்டணி இல்லை, எல்லா கட்சியும் தேர்தல் நேரத்தில் தான் முடிவு செய்யும், என்ன மாத்திரம் ஏன் கேட்கிறீங்க அப்படின்னு பிரஸ்காரங்கள்ட்டையும் ஊரெல்லாம் பேசுற பழனிசாமி இன்னைக்கு எப்படி கையை பிடிச்சு கையை தூக்கி இப்ப விருந்து கூட்டு போறாரு? அவரை அதிமுக தொண்டர்கள் எடுத்த முடிவா? இல்லை. இவர் வச்சிட்டு இருக்கிற பொதுக்குழு எடுத்த முடிவா? இல்லை. ஆட்சி மன்ற குழு எடுத்த முடிவா? இல்லை. செயற்குழு கூடி எடுத்த முடிவா? இல்லை. யார், எந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்தீர்கள் இந்த முடிவை? தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? சொல்லுங்க சார். இந்த முடிவுக்கு அதிமுக தொண்டர்கள் உடன்பட மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? 100% நடக்காது. ஏன் தெரியுமா? இப்பயும் வெளியில வந்து அவருடைய கோரிக்கை அன்னைக்கு டெல்லியில வச்சது இன்னைக்கு வச்சதும், நான் மத்த தலைவர்களை சேர்த்துக்க மாட்டேன், ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன், நான் திருமதி சசிகலாவை சேர்த்துக்க மாட்டேன், இன்னொருத்தரையும் சேர்த்துக்க மாட்டேன், புகழேந்தியை ஒத்துக்க மாட்டேன், இதுதான் அவருடைய கண்டிஷன். அந்த கண்டிஷனுக்கு இன்னைக்கு ஒத்து போறாரு உள்துறை அமைச்சர். ஆச்சரியமா இருக்கு. அவமானப்படுத்தி விட்டார்கள் ஓபிஎஸ் என்றுதான் நான் சொல்லுவேன். இல்ல சார், அது மேபி அது இன்டர்னல் பிரச்சனை, நாங்க பாப்போம்னா சொல்ல முடியும். மேபி அவங்க ஏதாவது ஒரு சரியான பிளேஸ்ல அகாமடேட் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பழனிசாமி ஆட்சி தொடர்றதுக்காக 2 பேர்த்தையும் தலைமை கழகத்தில் கூட்டு மெர்ச்சரா சொன்னீங்களே, பிரதமர் 2 பேர் கையையும் பிடிச்சு தூக்கி வச்சாரு. சார், அதெல்லாம் சார் உள்ள பேசுவாங்க சார், அதெல்லாம் வெளியில பிரஸ் மீட்ல சொல்லுவாங்களா என்ன? இல்ல சேர்த்துக்கணும் அப்படின்னு அமித்ஷா சொல்லுவாரா என்ன? நாடு முழுவதும் பார்த்தது 2 பேர் கையையும் இந்த நாட்டினுடைய பிரதமர் தூக்கி நிறுத்தினப்போ நாடு பார்த்தது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் மெர்ஜர் ஆனப்போ நாடு பார்த்தது. சொல்லுங்க. இப்போ திடீர்னு கூட்டணினா எந்த தொண்டர் ஒத்துக்கொள்வான்? என்ன பொறுத்தவரைக்கும் இப்பயே ஒரு 100 கால் வந்துருச்சு எனக்கு. தொண்டர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். என்னை இல்ல, நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, என்டிஏ ஆட்சியெல்லாம் ஒத்துக்க கூடாதுன்னு நீங்க காலைல சொல்லிட்டு திரு ஹரி இருக்கப்ப சொன்னீங்களா? ஆமா, அமித்ஷா தெளிவுபடுத்திட்டார் சார். தமிழ்நாட்டில் இபிஎஸ் தலைமையில தேர்தலை எதிர்கொள்றோம் அப்படின்றாரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட்டணி ஆட்சி ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அப்படியே டர்ன் பண்றீங்க. நான் கேட்டேன், இபிஎஸ் தலைமையில நாங்க தேர்தலை சந்திப்போன்னு இபிஎஸ் கிட்ட எல்லாமே இருக்க மாதிரி நினைச்சு 10 தோல்வியை கொடுத்த இபிஎஸ் வரலாற்றை மறந்துட்டு அவர் சொல்றார், இல்லைன்னு சொல்லல இபிஎஸ் தலைமை. சார் சொல்லுங்க, நான் அடிச்சுக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, லோக் மாதான்னு சொன்னார் அம்மாவை. லோக் மாதானா உலக நாயகி, புரட்சி தலைவி அம்மா ஆட்சி. இவர் தான் சொன்னார் அமித்ஷா 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு பூ போட்டு. அவர்கள் ஆட்சி அமையும் தமிழகத்தில். இவர் யார் சார்? எம்ஜிஆர் அம்மா ஆட்சி அமையும் சொல்லுங்க சார். அமித்ஷா சொல்லுங்க, இப்பயே ஒத்துக்கிறேன். பிரதமர் மோடியை சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். கூட்டணி ஆட்சின்றாரு. அலையன்ஸுக்கு பின்னாடி கூட்டணி ஆட்சினா ஏடிஎம்கேக்கு கெப்பாசிட்டி இல்ல, தனியா நின்று ஜெயிக்கிறதுக்குன்றத மிக தெளிவா சொல்லியிருக்கார். நீங்க மாத்தி சொல்றீங்க. இல்ல, இப்ப பாஜகவுக்கு என்ன கணக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சீட் ஷேரிங் பத்தி இப்பவே பேசியிருப்பாங்களா? லைட்டா எல்லாம் பேசி முடிச்சாங்க சார். இன்னைக்கு டெல்லியிலே பேசிட்டாங்க. எவ்வளவு கிட்டத்தட்ட 100 சீட்டை கொடுத்துருவாங்க பாஜகவுக்கு.
80 இருந்து 100 சீட்டு கொடுத்துருவோம் சார். நம்ம இல்ல இதே மாதிரி அவங்க வாங்கி இல்ல சார், இல்ல இதே மாதிரி தான் பாமகவுக்கு அதிக சீட் கொடுப்பாங்க அப்படின்னு 21 எதிர்பார்த்தோம். எவ்வளவு சீட் கொடுத்தாங்க? எவ்வளவு சீட் கொடுத்தாங்க நீங்களே சொல்லுங்க. ஐ திங்க் 21 சீட்டு நினைக்கிறேன். போதாதா? 23 24 24 சீட்டு போதாதா? இல்ல சார் சார் போதாதா? இல்ல இப்ப பாருங்க 100 சீட்டுக்கான வாய்ப்பு எப்படி சார் பிஜேபிக்கு இருக்கு? சார் எங்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துக்கிறேன் கூட்டணிக்கு. பழனிசாமி நான் சொல்றதை செய், ஒரு 90-100 சீட்டை கொடு, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா பழனிசாமி இல்லைன்னு சொல்லிடுவாரா? யாருக்காவது தைரியம் இருக்கா இல்லைன்னு சொல்றதுக்கு? அமித்ஷா கிட்ட ஒரு வேலையும் ஆகாது. அண்ணன் அப்பயே ஒத்துக்கிட்டு வந்துட்டாங்க. சோ மேஜர் சீட் எடுப்பாங்க. அதனாலதான் சார் அவர் கூட்டணி ஆட்சிங்கிறாரு. கூட்டணி ஆட்சினா என்ன சார்? 10ஆத்துக்கு சேர்றதுக்கு பேரு கூட்டணி ஆட்சி. அதிமுக 120 இடத்துல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பிஜேபி உதவி தேவையில்லை. அதிமுக ஷார்டேஜ் ஆஃப் எம்எல்ஏ வந்ததுன்னா தட் இஸ் கால் கூட்டணி ஆட்சி. சரி சார், நீங்க சொல்ற அதே இடத்துக்கு வர்றேன். 2001 தேர்தலில் இதே மாதிரி ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது. அதிமுக அமைச்சாங்க. 144 சீட்டு ஐ திங்க் ஸோ, 94-95 சீட்டு வரைக்கும் கொடுத்தாங்க. எப்படிங்க இவ்வளோ நெருக்கமாக நின்று எப்படி நீங்கள் சிம்பிள் மெஜாரிட்டி வாங்க போறீங்க அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் அன்னைக்கு கேட்டாங்க. அந்த அலைன்ஸ் ஜெயிச்சது, அவங்க சிம்பிள் மெஜாரிட்டி வாங்கினாங்கல்ல 2001. சார் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், அம்மான்றது ஒரு ரெவல்யூஷன் லீடர் சார், புரட்சிகரமான புரட்சி தலைவி. அவரோட யாரையுமே கம்பேர் பண்ணாதீங்க சார், முடியாது. இந்த உலகத்துல தனி தலைவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், அம்மா ஆகட்டும், பேரறிஞர் அண்ணா ஆகட்டும், தந்தை பெரியார் ஆகட்டும், ஏன் கலைஞர் ஆகட்டும், எனக்கு அதுல மாற்று கருத்தே இல்லை. பெரிய பெரிய தலைவர்கள் சார். நீங்க போய் யாரோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க சார்? இவங்களுடைய எண்ணங்கள் இப்ப நான் சொல்றேன். என்ன பண்ணாரு அண்ணாமலை? ஒரு காலத்துல அம்மா பேசுனா நானே எடுத்து பேசுறேன், உங்களுக்கு தெரியும். நீங்களே ஓஹோ சரி, திருமணம் புகழேந்திய நம்ம தொடர்பு கொள்ளலாம். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கிறது, இதனுடைய அடுத்த நகர்வுகள் என்ன அப்படின்ற கேள்விதான் அதை நோக்கி எழுந்திருக்கிறது. என்டிஏல இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், அதாவது 2021 இதே கூட்டணியில் இருந்த கட்சிகள், இவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. 2021 அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக இல்லை, ஆனால் அதுக்கு அடுத்த தேர்தலில் அவங்க இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிந்தது. அப்போ தேமுதிக உள்ள வருதா, பாமக உள்ள வருதா, அதே போல் புதிய கட்சிகள்லாம் யாரெல்லாம் உள்ளே வராங்க அப்படின்ற கேள்விகளும் ஏற்பட்டிருக்கிறது. புதிய நீதி கட்சி ஏற்கனவே இருக்காங்க, ஐஜேகே இருக்காங்க, மற்ற கட்சிகள் இப்போ இந்த 2024 தேர்தலில் கூட்டணியில் நின்ற மற்ற கட்சிகளும் அப்படியே உள்ள வருதா, இந்த கூட்டணி எக்ஸ்டெண்ட் ஆகுதா அப்படின்ற கேள்விகளும் ஏற்பட்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் கடந்த மாதம் சொன்ன ஒரு பேட்டி ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, 5 முனையா 3 முனையா பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னாரு. மேபி இந்த 5 முனை அப்படின்றத 3 முனை ஆக்குவதற்கான நகர்வுகள் இருக்கிறதா அப்படின்ற கேள்விகளும் ஏற்பட்டிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.